வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கதிரான பள்ளியவத்து பிரதேசத்தில் கடந்த 23ஆம் திகதி இரவு விழா மண்டபம் ஒன்றில் நடைபெற்ற விருந்துபசார நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த நபர் ஒருவர் காரில் வந்த குழுவினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் அதிகாரிகளால் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இந்த குற்ற சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 3 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 26, 35 மற்றும் 36 வயதுடைய ஜிந்துப்பிட்டி, மாத்தளை மற்றும் கடுவல ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் என காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் குறித்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட காரை செலுத்திய சாரதி எனவும் மற்றுமொரு சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபராக செயற்பட்டுள்ளதாகவும் மற்றைய சந்தேக நபர் குற்றவாளிகள் மறைந்திருப்பதற்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய நபர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 2ஆம் திகதி குறித்த குற்ற சம்பவத்திற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு காரை வழங்கிய கொழும்பு 14 பிரதேசத்தை சேர்ந்த 18 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கடந்த 5ஆம் திகதி வெலிசர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதன்படி குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்ட மொத்த சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 8 ஆகும். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடலின் பின்னர் நாட்டின் சிறைச்சாலைகளில் கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்போங்கலை உறுதி செய்வதற்காக ஒருங்கிணைந்த விசேட பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்பட உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். මේ හිරගෙවල් 33ම රැඳවියන්ගේ ආරක්ෂාව සම්බන්ධ කටයුතු මේ වන විට යම් තත්ත්වයක් නිර්මාණය වෙමින් පවතිනවා. මේට වඩාත් සාර්ථකව මුහුණ දෙන්න ඒකාබද්ධ යාන්ත්‍රණයක් සැකසීමේ ක්‍රමයක් පිළිබඳව நாட்டிலுள்ள 33 சிறைச்சாலைகளையும் உள்ளடக்கிய வகையில் உருவாக்கப்படவுள்ள இந்த புதிய பாதுகாப்பு கட்டமைப்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம், போலீஸ், விசேட அதிரடிப்படை மற்றும் தேவையான சந்தர்ப்பங்களில் முப்படையினரின் பங்களிப்புடன் கூடிய விசேட விரைவு செயற்பாட்டு அலகு அமைக்கப்படும். மேலும் பாதுகாப்பிற்கு அப்பாற்பட்டு கைதிகளின் நலன்போம்பல் மற்றும் இரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமாவதை தடுத்தல் உள்ளிட்ட ஏனைய அத்தியாவசிய தேவைகளும் இதன் மூலம் கவனத்தில் கொள்ளப்படும். அத்துடன் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 61 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகளுக்குள் சதித்திட்டங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் குற்ற செயல்களை தடுக்க எவ்வித வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது. இதேவேளை இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்பில்லாத சாதாரண கைதிகளுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்படும். சிறைச்சாலைகள் அமைப்பில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்து தீர்மானிக்கப்பட்ட புதிய கமிஷன்கள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை 33 சிறைச்சாலைகளிலும் நடைமுறைப்படுத்தும் பணிகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. රාජචෝදනා ගුණ කරලා තියෙනවා මිනිමැරීම සම්බන්ධයෙන්. එතකොට අපි කිසිදු අවස්ථාවක් දෙන්නේ නැහැ, chance එකක් දෙන්නේ නැහැ. මේක ඇතුළේ ඉඳන් ඒ ආකාරයේ කුමන්ත්‍රණකාරී අපරාධ කරනවට. නමුත් ඕකේ ඉන්නවා තව වට සම්බන්ධ නොවන සාමාන්‍ය ජනතාව. ඔවුන්ට අපි යම් සහන සැලසිය යුතු වෙනවා. ඒ වගේම ඉතා ඉක්මනින් මෙම ප්‍රිසන් පද්ධතිය තුළ තිබෙන කරුණු සාකච්ඡා කරන්න අපි ඊළඟ සතියේදී මේ සාකච්ඡා කරලා යාන්ත්‍රණ එහෙමත් නැත්නම් කමිටු ඒ ප්‍රිසන්ස් 33ට වදාළව ස්ථාපිත කරන්න බලාපොරොත්තු වෙනවා. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் திகதி ஆரம்பமாகி செப்டம்பர் 5ஆம் திகதி வரை நாடளாவிய ரீதியிலுள்ள 2532 மத்திய நிலையங்களில் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார்.
விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். අධ්‍යයන පොදු සහතික පත්‍ර උසස් පෙළ විභාගයේ 2026 වර්ෂයේ අගෝස්තු මාස 10 වෙනි සඳුදා දින ආරම්භ වෙලා සැප්තැම්බර් මාස 5 වෙනි දින දක්වා පවත්වනට යෙදලා තිබෙනවා. මේ සඳහා දිවයින පුරා විභාග මධ්‍යස්ථාන 2532ක් සූදානම් කළ තිබෙනවා. සම්බන්ධීකරණ මධ්‍යස්ථාන 326කුත් ප්‍රාදේශීය රැස්කිරීමේ මධ්‍යස්ථාන 32කුත් දිවයින පුරා ක්‍රියාත්මක කරලා තිබෙනවා. මෙම විභාගය සඳහා පාසල් අයදුම්කරුවන් 2,64,496ක් අයදුම් කළ තිබෙනවා. ඒ වගේම පෞද්ගලික අයදුම්කරුවන් 1,07,814ක් අයදුම් කළ තිබෙනවා. මුළු අයදුම්කරුවන් සංඛ්‍යාව 3,72,310ක් අධ්‍යයන පොදු සහතික පත්‍ර උසස් පෙළ විභාගය සඳහා අයදුම් කළ තිබෙනවා. 2026 ஆண்டுக்கான காபோதோ உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடைபெறவுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 2,532 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் 2,64,496 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 1,08,814 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் பங்கேற்க உள்ளனர். ஆகஸ்ட் 4 நள்ளிரவு 12 மணி முதல் பரீட்சை முடியும் வரை அனைத்து விதமான மேலதிக வகுப்புகளும் மாதிரி வினாக்கள் தொடர்பான கலந்துரையாடல்கள் மற்றும் விளம்பரங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் அதிபர்களுக்கும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு தபால் மூலமும் அனுப்பப்பட்டுள்ளன. அனுமதி பத்திரத்தில் கையொப்பம் கட்டாயமாக சான்றொப்பம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். සියලුම විභාග අපේක්ෂකයන්ට මතක් කරනවා උන්ට මේ වන විට ඔවුන්ගේ ප්‍රවේශ පත්‍ර පාසල් අයදුම්කරුවන්ට නම් පාසලේ විදුහල්පතිට ලබා දීලා තිබෙනවා. ඒ වගේම පෞද්ගලික අයදුම්කරුවන්ට ඔවුන්ගේ ප්‍රවේශ පත්‍ර ඔවුන්ගේ පෞද්ගලික ලිපිනයට තැපැල් කරලා යවලා තිබෙනවා. ඒ වගේම ප්‍රවේශ පත්‍ර හොඳින් කියවලා ඔවුන්ට යම් සංශෝධන සිදු කර ගැනීමට අවශ්‍ය නම් අපි පහසුකම් සලසලා තිබුණා. අගෝස්තු 3 වෙනිදා දක්වා මාර්ගගත ආකාරයට ඒවා සංශෝධනය කර ගැනීමේ පහසුකම. ඒ වගේම මේ සියලුම දරුවන් විභාග නීති රීතියට අනුකූලව විභාග ශාලාවේදී ඔවුන් හැසිරෙන්න ඕන. විභාග ආරම්භයට පැයකට කලින් Tamanට නියමිත විභාග මධ්‍යස්ථානට කියන්නේ ප්‍රවේශ පත්‍රයේ තියෙන ඔබ යා යුතු විභාග මධ්‍යස්ථානය කුමක්ද කියලා ඒක කලින් දවසේ හොඳින් කියවලා මධ්‍යස්ථානය විශේෂයෙන් පුද්ගලික අයදුම්කරුවන්ට ඔවුන්ට විභාග මධ්‍යස්ථානය ඔවුන් ඉන්න ප්‍රදේශයේ වෙනත් පාසලක් වෙන්න පුළුවන් අදාළ ළඟම තැන නොවෙන්නත් පුළුවන්. அனுமதி பத்திரத்தில் ஏதேனும் சேதம் அல்லது இழப்பு ஏற்பட்டால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து சான்றொப்பமிட்டு பயன்படுத்தலாம். பரீட்சைக்கு தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகிய மூன்றில் ஒன்றை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அடையாள அட்டை தவறவிடப்பட்டிருந்தால் கடவுச்சீட்டு அளவு புகைப்படங்கள் 2 அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தர்கள் மூலம் சான்றொப்பம் பெற்று தற்காலிகமாக அடையாள அட்டையாக பயன்படுத்தலாம். பரீட்சை ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே பரீட்சை நிலையத்திற்கு செல்ல வேண்டும். பரீட்சை மண்டபத்திற்குள் எழுது பொருட்கள், அனுமதி பத்திரம் மற்றும் அடையாள அட்டையை தவிர வேறு எந்த பொருட்களையும் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. கைபேசிகள், ஸ்மார்ட் கை கடிகாரங்கள், ப்ளூடூத் சாதனங்கள் மற்றும் குறிப்பு தாள்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. பரீட்சை இடம்பெறும் நேரங்களில் முகம் மற்றும் இரு காதுகளும் தெளிவாக தெரியும் வகையில் இருக்க வேண்டும். එහෙම තමයි විභාග ශාලාවට රැගෙන යන්න ඕන දේවල්. විභාග ශාලාවට රැගෙන යන්නට ඕනේ ඔවුන්ට ලියන්නට අවශ්‍ය පෑන් පැන්සල්, මකන කෑල්ල, අඩි රූල ඉවැනි දේවල් පමණයි. වෙනත් ප්‍රවේශ පත්‍රය සහ අනන්තය පත්‍රය අරුණාම වෙනත් කිසි දෙයක් විභාග ශාලාවට ගෙනියන්නට බෑ. විභාග ශාලාවේදී ටිපෙක්ස් භාවිතා කරන්න බෑ. මකන දියර නිසා මකන දියර අරගෙන යන්නත් එපා. ඒ වගේම අපි තහනම් කළ තියෙන දේවල් ජංගම දුරකථන, ඉලෙක්ට්‍රොනික උපකරණ, බ්ලූටූත් උපකරණ, ස්මාර්ට් වොච්, සුහුරු අත්තරලෝසු, ඒ වගේම සටහන් ලියාගත්ත ඔවුන්ගේ කෙටි සටහන් ආදී කොළ, පොත්පත්, ඒ කිසිම දෙයක් ඔවුන්ට විභාග ශාලාවට අපි අරගෙන යන්න එපා කියලා තිබෙනවා. ඒ නිසා එවැනි දේවල් විභාග ශාලාවට අරගෙන යෑමෙන් වළකින්න කියලා මතක් කරනවා. நாடளாவிய ரீதியில் உள்ள 2,723 பரீட்சை மத்திய நிலையங்களில் இந்த முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாளை நடைபெற உள்ளது.
இம்முறை பரீட்சைக்காக மொத்தம் 2,94,089 விண்ணப்பதாரர்கள் தோற்ற உள்ளதுடன் அவர்களில் சிங்கள மொழியில் 2,20,366 விண்ணப்பதாரர்களும் தமிழ் மொழியில் 73,723 விண்ணப்பதாரர்களும் பதிவு செய்துள்ளனர். இந்த பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்தும் காலம் ஆகஸ்ட் 5 நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளதுடன் பரீட்சை முடியும் வரை அச்சு அல்லது மின்னணு ஊடகங்கள் வாயிலாக புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விளம்பர பணிகளை மேற்கொள்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. 2026 වර්ෂයේ පහ ශ්‍රේණිය ශිෂ්‍යත්ව විභාගය අගෝස්තු මාසේ 9 වෙනි ඉරිදා දින පැවැත්වීමට දැන් සියලු කටයුතු සූදානම් කර තිබෙනවා. මෙම ශිෂ්‍යත්ව විභාගය සඳහා විභාග මධ්‍යස්ථාන 2723ක් දෙවයින පුරා ක්‍රියාත්මක කිරීමට සූදානම්ව තිබෙනවා. ඒ වගේම සම්බන්ධීකරණ මධ්‍යස්ථාන 488ක් සහ ප්‍රාදේශීය එක්රැස් කිරීමේ මධ්‍යස්ථාන 32ක් ක්‍රියාත්මකයි. ශිෂ්‍යත්ව විභාගය සඳහා සිංහල මාධ්‍යයෙන් අයදුම්කරුවන් 2,20,366කුත් දෙමළ මාධ්‍යයෙන් අයදුම්කරුවන් 73,723කුත් සම්පූර්ණ අයදුම්කරුවන් සංඛ්‍යාව 2,94,089ක් අයදුම් කරලා තිබෙනවා. පහසෙනි ශිෂ්‍යත්ව විභාගය සඳහා සියලුම උපකාරක පන්ති පැවැත්වීම අගෝස්තු 5 වෙනි දින මධ්‍යම රාත්‍රී 12න් පසුව අවසන් කරනු ලැබුවා. ඒ අනුව ශිෂ්‍යත්ව විභාගයේ පවත්වා අවසන් අනතුරු කිසිදු ආකාරයකින් මේ විභාගය සම්බන්ධ අනුමාන ප්‍රශ්න හෝ වෙනත් කිසිදු තොරතුරක් විභාග සම්බන්ධ ප්‍රචාරණ කටයුතු ශිෂ්‍යත්ව විභාගයේ අවසන් අනතුරු මුද්‍රිත හෝ විද්‍යුත් මාධ්‍ය වලින් සිදු කිරීම ඒ අනුව තහනම් කරලා තිබෙනවා. மேலும் பெற்றோர்கள் பரீட்சை நிலையங்களுக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. மாணவர்களின் மன ஒருமைப்பாட்டை பேணி கவனத்துடன் பரீட்சையை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பரீட்சை தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சைகள் நிலையங்களுக்கு வருகை தர வேண்டும். முதலாவதாக 2ஆம் வினாத்தாள் வழங்கப்படும் என்பதுடன் அது காலை 9:30க்கு தொடங்கி காலை 10:45க்கு நிறைவடையும். அதன் பின்னர் கிடைக்கும் சிறிய இடைவேளைக்கு பிறகு முற்பகல் 11:15 முதல் நண்பகல் 12:15 வரை 1 மணி நேர காலம் முதல் வினாத்தாளுக்காக ஒதுக்கப்படும். பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் வினாத்தாளில் உள்ள அறிவுறுத்தல்களை நன்றாக வாசித்து தங்களது பரீட்சை இலக்கத்தை சரியாக குறிப்பிட்டு தெளிவான கையெழுத்தில் வினாத்தாளிலேயே பதிலளிக்க வேண்டும். மேலும் கையிறக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கை கடிகாரங்கள், குறிப்புகள் அல்லது ஏனைய இலத்திரனியல் சாதனங்கள் எதையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. මෙම විභාගය සඳහා දරුවන්ට ප්‍රවේශ පත්‍රයක් තනිව නිකුත් කරන්නේ නැහැ. ඔවුන්ගේ විභාග අංක සහිත පැමිණීමේ පත්‍රය විභාග පැවැත්වීමේ කාලසටහන සමග විදුහල්පතිවරුන්ට මේ වන විට යොමු කරලා තිබෙන්නේ. ඒ අනුව දරුවන්ට අදාළ විභාග අංකයන් ඔවුන්ට ලබා දී තිබෙනවා. සියලුම දරුවන් තමන්ට නියමිත විභාග මධ්‍යස්ථානයට විභාගය ආරම්භ වීමට පැයකට පෙර රැගෙන යන්නට අවශ්‍ය වෙනවා. ශිෂ්‍යත්ව විභාගය ආරම්භ වන්නේ පෙරවරු 9:30ට අගෝස්තු 9 වන ඉරිදා එනම් හෙට දිනේ. මේ විභාගයේ මුලින්ම පැවැත්වෙන්නේ දෙවෙනි ප්‍රශ්න පත්‍රය සඳහා පැය 1යි විනාඩි 15ක කාලයක් තිබෙනවා. විභාගය 9:30ට ආරම්භ වෙලා 10:45ට තමයි දෙවෙනි පත්‍රය අවසන් වෙන්නේ. ඉන් අනතුරුව කෙටි විවේක කාලයකින් පසු පළවෙනි පත්‍රය දරුවන්ට ලබා දෙන්නේ පෙරවරු 11:15ට. 11:15 ඉඳලා 12:15 දක්වා පැයක කාලයක් තිබෙනවා පළවෙනි පත්‍රය සඳහා පිළිතුරු සපයන්න. විශේෂයෙන්ම මේ දරුවන් නියමිත වේලාවට පැයකට කලින් විභාග මධ්‍යස්ථානයට රැගෙන යන්න කියලා මම ඉල්ලා සිටින්නේ. ඒ දරුවන්ට ඒ සඳහා සුදුසු මානසික වාතාවරණය පවත්වා ගනිමින් ඉතාමත්ම අවධානයෙන් යුතුව මෙම විභාගය සඳහා මුහුණ දීමට ඒ අවශ්‍ය පහසුකම් ලබා දෙන්නත්. ඒ වගේම මේ විභාග මධ්‍යස්ථාන සඳහා දරුවන් විභාග මධ්‍යස්ථානයට රැගෙන යන දරුවන් විභාග ශාලාවේ නියමිත විභාග අංකය සහිත ආසනයේ අසුන් ගන්නට පුළුවන් තමන්ගේ පන්තිභාර ගුරුවරුන්ට පමණයි. நாடளாவிய ரீதியில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 64ஆக உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை மொத்தமாக 89,033 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
பதிவான மொத்த நோயாளர்களில் 52.94%, அதாவது 47,136 நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே கண்டறியப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியில் கம்பஹா மாவட்டத்திலேயே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு 18,922 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 17,679 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 6,298 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதை தவிர கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் மட்டும் 3,569 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் கடந்த ஜூலை மாதத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,973 ஆகும். இதேவேளை ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 7 நாட்களில் மாத்திரம் 3,686 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் 119 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை சுகாதார பிரிவினர் தொடர்ந்தும் டெங்கு அதி அபாய வலயங்களாக பெயரிட்டுள்ளனர். நிலவும் மழையுடனான வானிலையை தொடர்ந்து 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தோட்ட, புலத்ஹோபிட்டிய, தெஹோவிட்ட, அரநாயக்க, தெரணியகல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, கங்காய்கல கோரலே, டெல்தோட்ட, பஸ்பாகே கோரலே, தொழுவ, மெததும்பர, பன்வில, உடப்பலாத்த ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவுக்கான முதலாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் தலவாக்கலை, கொத்மலை வடக்கு, மேற்கு மற்றும் நுவரெலியா பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், ரத்னபுரி மாவட்டத்தின் ஓப்பநாயக்க, இம்புல்பே மற்றும் ரத்னபுரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையால் நுவரெலியா, கண்டி, ரத்னபுரி ஆகிய 3 மாவட்டங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாவட்டங்களில் பெருமளவிலான விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தற்போது பலத்த மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் தற்போது தொடர் மழையாக பொழிந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறு தொடர்ந்து மழை பெய்தால் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கும் நிலை ஏற்படும் பட்சத்தில் தாழ்நில பகுதியிலுள்ள அனைத்து மக்களும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் பாரிய மரங்கள் உள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மத்திய மலைநாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகின்றது. மௌசாக்கலை நீர்த்தேக்கத்தின் நீர் நிரம்பி அதன் கொள்ளளவை எட்டிய நிலையில் உள்ளது. காசல்ட்ரி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகின்றது. கென்யோன், லக்சபான, பொல்பிட்டிய, நவலக்ஷபான, கலுகல, விமல சுரேந்திர, மேல் கொத்மலை ஆகிய நீர்த்தேக்கங்களில் நீர் நிரம்பி மதகு வழியாக வெளியேறுகின்றது. இதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.